விசுவாசம் பெருகுமே ஆனால் தேவனுடைய கிரியையும் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும். தேவனுடைய கிரியை வெளிப்படாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய விசுவாச குறைச்சல் தான். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இன்ப நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 தெசலோனிக்கேயர் 1:3 உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும், இன்னைக்கு நாம் கொண்டிருக்கிற விசுவாசம், கிறிஸ்துவின் மேல் நாம் வைத்திருக்கிற நம்முடைய விசுவாசம் பெருகிக் கொண்டிருக்கிறதா என்கிறதை யோசிக்க வேண்டும். வாழ்க்கையின் மணவாளன் அவர்தான், அவரால் அன்றி ரட்சிப்பு இல்லை என்று அறிக்கையிட்டு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது அவர் மீது வைத்திருந்த விசுவாசம் அப்படியே இன்றைக்கும் இருக்கிறதா? இல்ல நாளுக்கு நாள் அவர் மேல விசுவாசத்தை வைத்து அந்த விசுவாசத்தில் நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோமா என்கிறதை யோசித்து பார்க்க வேண்டும். விசுவாசம் பெருகுமே ஆனால் தேவனுடைய கிரியையும் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும். தேவனுடைய கிரியை வெளிப்படாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய விசுவாச குறைச்சல் தான். ஆகவே தேவனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் பெருக, அவர் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தில் பெருகுகிறவர்களாக இருப்போம். God bless you.